ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் Anmages யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பற்றி தான். ஸோ கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம இவ்வளோ நாளாக எப்படி பண்ணிகிட்டு இருக்கோம்னா ஆன்லைன்லேயும் ஆஃப்லைன்லேயும் பண்ணுறோம். ஸோ ஆஃப்லைனில் தெரியும், லோக்கலில் ஒரு நல்ல கடையாக பார்த்து ஒரு தங்கத்தை வாங்குறது. ஸோ நம்ம லோக்கலில் வாங்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவீங்க, அந்த கடை எப்படி இருக்குது, அவங்க எவ்வளோ வருஷமாக கடை வச்சுருக்காங்க, அந்த கோல்டு நல்லா இருக்கா, வாங்குறவங்கன்னா என்ன சொல்கிறாங்க, அந்த ஃபீட்பேக்கை வச்சு நம்ம வாங்குவோம். இதே ஆன்லைனில் பொறுத்த வரைக்கும் நம்ம வாங்குகிற கோல்டு நம்ம மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ஒரு புரோக்கர்கிட்ட தான் வாங்குவோம். இப்போ நீங்கள் பேடிஎம்மாக இருக்கட்டும், இல்லை ஃபோன்பேவாக இருக்கட்டும், இல்லை வேறு எதுவும் ஜிபேவாக இருக்கட்டும், இதிலலாம் கோல்டு இருக்குது, நம்ம வாங்க முடியும். பட் ஆனால் இதெல்லாம் அவங்க டேரெக்டாக விற்கிறது கிடையாது. இது பார்த்திங்கன்னா MMTC-PAMP அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குது, SafeGoldனு ஒரு கம்பெனி இருக்குது, ஆக்மெண்ட் கோல்டுன்னு ஒரு கம்பெனி இருக்குது. ஸோ இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கோல்டு செல்லர்ஸ். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஃபோன்பே மாதிரி ஒரு ஆப்பை யூஸ் பண்ணி அவங்களோட ப்ராடக்ட்டை நம்மகிட்ட விற்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்தியாவில் லீடிங்காக இருக்கிறது MMTC-PAMPும் SafeGold தான். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபோன்பே ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் இன்வெஸ்ட்மெண்ட் டேப்பில் பார்த்தீங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியாவில் கோல்டுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களால் ஃபிசிக்கல் கோல்டாகவும் வாங்க முடியும், டிஜிட்டல் கோல்டாகவும் வாங்க முடியும். இப்போ ஃபிசிக்கல் கோல்டாக வாங்கினா ஜஸ்ட் நீங்கள் டேரெக்டாக வந்தீங்கன்னா கோல்டு காயின், சில்வர் காயின்னு இருக்கும். நீங்கள் எதை வேணுமோ கிளிக் பண்ணி எவ்வளோ அமௌண்ட்டுக்கு வேணுமோ அதை டெலிவரி சார்ஜ் மட்டும் பே பண்ணி நீங்கள் வாங்கிக்க முடியும் ஜிஎஸ்டியோட. இப்போ இதுவே டிஜிட்டல் கோல்டாக வாங்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா SafeGoldனு ஒன்று இருக்கும், MMTC-PAMPனு இருக்கும். ஸோ இவங்க ரெண்டு பேருமே ஃபிசிக்கல் கோல்டு கொடுக்குறாங்க. ஸோ அதுதான் கீழே மென்ஷன் ஆகிருக்கு. லெஃப்ட் சைடில் இருக்கிறதெல்லாம் SafeGoldோட, ரைட் சைடில் இருக்கிறதெல்லாம் MMTC-PAMPோட. ஸோ நான் இப்போ SafeGoldல டிஜிட்டல் கோல்டு வாங்குகிறேன் அப்படின்னா 4978 ரூபா 15 பைசா, அது ப்ளஸ்ஸு 3% ஜிஎஸ்டி பே பண்ணி நான் வாங்கிப்பேன். அதே மாதிரி MMTC-PAMPல வாங்குறேன்னா 4981 ரூபா 75 பைசா ப்ளஸ் 3% ஜிஎஸ்டி கொடுத்து வாங்கிக்க முடியும். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு ரூபாலேருந்து நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டுக்கு வேணுமோ வாங்கிக்கலாம். நான் இதெல்லாம் ஆல்ரெடி வீடியோவில் கவர் பண்ணி காமிச்சிருப்பேன். ஸோ டிஜிட்டல் கோல்டாக வாங்கி அதை டெலிவரி சார்ஜ் பே பண்ணி நான் ஃபிசிக்கல் கோல்டாக வீட்டுக்கு வர வச்சு அன்பாக்சிங் பண்ணி காமிச்சிருந்தேன். ஸோ இது டோட்டலாக எல்லா ஸ்டெப்பையுமே நான் வீடியோவை கவர் பண்ணியிருந்தேன். அது எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு கம்பெனிக்கும் ஏன் இந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இது 981 ரூபாவில் இருக்குது, இது 978 ரூபாவில் இருக்குது. இந்த 3 ரூபா டிஃப்ரென்ஸ் இருக்குது. சம்டைம்ஸ் 10 ரூபா 15 ரூபா கூட டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ இது பேக்கெண்டில் எதனால் இந்த ரேட் டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா MMTC-PAMP பற்றி பார்க்கலாம். ஸோ MMTC-PAMPங்கிறது சிங்கிள் கம்பெனி இல்லை, MMTC லிமிட்டடுங்கிறது ஒரு கம்பெனி. அது கூட சுவிட்சர்லாந்தில் உள்ள PAMP SA கம்பெனி டைப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த MMTCங்கிறது இந்தியன் கவர்மெண்ட்டோட அண்டர்டேக்கிங்கில் உள்ள கம்பெனி. ஆக்சுவலாக அவங்க பார்த்திங்கன்னா மெட்டல் அண்ட் மினரல் ட்ரேடிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு கம்பெனிலேருந்து இவங்க வெளிநாட்டில் இருக்க ஒரு கம்பெனி கூட டைப் பண்ணி பண்ணுறாங்க. ஸோ அவங்க பார்த்திங்க அப்படின்னா அந்த PAMP SAங்கிறவங்க பார்த்திங்க அப்படின்னா அதுவும் ஒரு புது கம்பெனி கிடையாது. அதுவும் கிட்டத்தட்ட 45 வருஷத்துக்கிட்ட இருக்க கம்பெனி, 1977 இருக்குது. இதோட பேரண்ட் ஆர்கனைசேஷன் பார்த்திங்கன்னா MKS சுவிட்சர்லாந்து அப்படிங்கிற ஒரு பேரண்ட் ஆர்கனைசேஷன்லேருந்து தான் இந்த MMTC இந்த PAMP ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த PAMP பார்த்திங்கன்னா பேசிக்காக ஒரு ப்ரீஷியஸ் மெட்டல் கம்பெனி. ஸோ ஒரு வைரம், வைடூரியம் அந்த மாதிரி இருக்கிற ஒரு சில குறிப்பிட்ட மெட்டல்ஸை ரிஃபைன் பண்ணி அவங்க செல் பண்ணுறது அவங்களோட வேலை. அவங்க கூட டைப் பண்ணி நம்ம இந்தியாவுக்குள்ளார இவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த MMTC-PAMP வேர்ல்டில் ஒரு லீடிங் மெட்டல் டிஸ்ட்ரிபியூட்டராக வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பேசிக்காகவே SafeGoldக்கும் இதுக்கும் இருக்க மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்ன MMTCக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இது கவர்மெண்டோட அண்டர்டேக்கிங் கம்பெனி. அதே மாதிரி இது PAMP கூட டைப் பண்ணியிருக்காங்க. ஏன்னா PAMP சாதாரண கம்பெனியில் அதுவும் ஒரு பெரிய லெவலில் ரிஃபைனிங் மெட்டல்ஸில் பேர் வாங்கின கம்பெனி. ஸோ அவங்க கூட டைப் பண்ணியிருக்கிறதுனால இதோட நம்பகத்தன்மை அதிகமாக கருதப்படுது. அதே மாதிரி இந்த MMTC லிமிட்டட்னு நீங்கள் ஜஸ்ட் கூகுளில் போய் கூட டைப் பண்ணி பாருங்கள். இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்டர்பிரைஸ் அப்படின்னா அந்த லோகோலேயே இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மோடிஜியோட ஃபோட்டோலாம் பேனரில் ஓடும். ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் மாதிரி தான் இது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் கவர்மெண்ட் கம்பெனி தான் சொல்லப்போனால். ஸோ கவர்மெண்ட் இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் அண்டர்டேக்கிங் பண்ணிவிட்டு, பட் ஆனால் கீழேனா பார்த்திங்கன்னா ப்ரைவேட் லிமிட்டட்னு போட்டிருக்கோம். இருந்தாலும் இது அரசாங்கத்தால் கையகப்படுத்தப்பட்ட கம்பெனி. அதே மாதிரி அந்த PAMP அப்படின்னு சொல்கிறாங்களா, அந்த வேர்டுக்கான மீனிங் பார்த்திங்க அப்படின்னா ஆர்டிஸ்டிக் ப்ராடக்ட் அண்ட் ப்ரீஷியஸ் மெட்டல்ஸ். அதை ஃப்ரெஞ்சில் PAMPன்னு சொல்கிறாங்க. அதில் பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்சோட டெஃபினேஷனை நம்ம இங்கிலீஷில் கன்வெர்ட் பண்ணி சொல்கிறேன் நான் இப்போது. ஸோ இந்த PAMPக்கும் இந்த MMTCக்கும் இருக்க லிங்க் இது தான். ஸோ இவங்க வேர்ல்டு லெவலில் அவங்க ரிஃபைனிங் மெட்டல்ஸில் பேர் வாங்கின கம்பெனி கூட டைப் பண்ணி இந்தியாவில் MMTC
அதை வந்து அங்கேருந்து ட்ரேட் பண்ணி இங்கே கொடுக்குறாங்க. ஸோ இவங்க 2 பேரும் பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா இது கவர்மெண்ட் கம்பெனி இருக்கிறதுனால இதோட செலவினங்கள் அதிகமாக இருக்கிறதுனால இதோட ரேட்டு கொஞ்சம் கூட இருக்குது. SafeGold வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு தனியார் நிறுவனத்தோட வந்து கௌரவ் அப்படிங்கிறவரோட கம்பெனி தான் இது வந்து இந்த SafeGold. இது பார்த்திங்கன்னா பிரிங்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனியோட சேஃப் லாக்கர் தான் யூஸ் பண்ணுறாங்க. பிரிங்ஸ்னால் நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ஏடிஎம்க்குலாம் வந்து பணம் நிரப்புறதுக்காக ஒரு கூண்டு வண்டி வரும். ஸோ அந்த மாதிரி பணம் நிரப்புறது, அதே மாதிரி வந்து இந்த பர்டிகுலர் அமௌண்ட்டெல்லாம் வந்து ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறது, அந்த மாதிரி வந்து அவங்க வந்து டிஜிட்டல் லாக்கரும் வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வேலெட்டெல்லாம் வந்து மெயின்டைன் பண்ணுறவங்களோட கண்ட்ரோலில் தான் வந்து இவங்க அந்த கோல்டை வந்து பராமரிக்கிறாங்க. ஸோ வந்து பிரிங்ஸோட டைப்போட அவங்க வந்து கோல்டு வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்திங்கன்னா மும்பையில் தான் இருக்குது. இதோட டோட்டல் எம்ப்ளாயி பார்த்திங்கன்னா ஒரு 50லேருந்து ஒரு 100 பேருக்கு உள்ளார தான் இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இதை பற்றி ரொம்ப டீட்டெயில் இல்லை, பட் ஆனால் SafeGold.comல போய் பார்த்திங்கன்னா மேலும் டீட்டெயில் கிடைக்கும். அதே மாதிரி இப்போ ஃப்ளிப்கார்ட், அமேசானுன்னு எல்லா டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் கூடயும் அவங்க டைப் பண்ணி அவங்க வந்து சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ குறிப்பிட்ட கொஞ்சம் காலத்தில் வந்து MMTC-PAMPோட இவங்களோட SafeGoldோட தங்கம் வந்து இந்த டிஜிட்டல் வேலெட்டு இந்த மாதிரி டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில் அதிக மூவிங்கில் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுறப்போ ரேட்டு வந்து இது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இப்போ நம்மகிட்ட வந்து ஒரு ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணுறோம், நம்ம ஏதோ ஒரு ப்ராடக்ட்டோ ஏதோ ஒன்று வாங்குகிறோம், சில்லறையாக வந்து ஒரு 15 ரூபா 20 ரூபா நம்ம வச்சுருக்கீங்க, இல்லை ஃபோன்பே வேலெட்டில் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, சரி சும்மா இருக்கிறதுக்கு கோல்டை வாங்கி வைப்போம்னு நம்ம வாங்குவோம். ஸோ அது மாதிரி வாங்குறப்போ ரெண்டுத்தையும் பார்ப்போம். ஸோ இந்த 15 ரூபாவில் என்ன தர பெருசாக நம்ம கம்பேர் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு நம்ம டேரெக்டாக எது கம்மியாக இருக்கோ அதை வாங்கிடும். ஸோ நீங்கள் வந்து இப்போ ஃபோன்பேலாம் ஓப்பன் பண்ணிங்கன்னா இது ரெண்டுத்தையும் பார்க்குறப்போ SafeGoldல இருக்க தங்கம் தான் கம்மியாக இருக்கும். ஸோ நம்ம டேரெக்டாக அதை வாங்கி வச்சு போயிடும். ஸோ அதுதான் சிம்பிளாக சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்து இந்த சில்லறையாக நம்ம சேர்க்குற மாதிரி எவ்வளோ பேர் வாங்குவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த SafeGold வந்து கொஞ்சம் அதிக மூவ்மெண்ட் ஆகுது. ஏன்னா இவங்களோட ரேட் வந்து அந்த 3 ரூபா 4 ரூபா கம்மியாகிறதுனால. ஸோ மற்றபடி வந்து MMTC-PAMP வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷமாக ஃபீல்டில் இருக்குது. இது வந்து புதுசாக வந்த கம்பெனி. ஸோ நீங்கள் வந்து அதை கம்பேர் பண்ணி உங்களுக்கு நான் இப்போ சொன்னதுலேருந்து எந்தெந்த பாயிண்ட்ஸ்லாம் ஹைலைட் பண்ணியிருக்கணும்னு தெரியும். ஸோ எது பெஸ்ட்டாக இருக்கோ அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிங்க. ஸோ லாங் டேர்முக்கு பெரிய லெவலில் போகிறவங்க அப்படின்னா MMTC ஓரளவு பார்க்கலாம். ஏன்னா அது கவர்மெண்ட் கம்பெனி, அண்டர்டேக்கிங் கம்பெனி. SafeGoldம் வந்து நல்ல குவாலிட்டியான தங்கம் தான் கொடுக்குறாங்க, அதில் வந்து ப்ராப்ளமும் கிடையாது. பட் ஆனால் இருந்தாலுமே வந்து அது வந்து ப்ரைவேட் கம்பெனி. ஸோ இது ரெண்டுத்தையும் நீங்கள் கன்சிடர் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறப்ப பார்த்துங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த கோல்டை பற்றி பர்ச்சேஸ் பண்ணியும் நான் வீடியோ போட்டிருக்கேன். அதை வந்து அன்பாக்சிங் கோல்டு காயினாக வாங்கி வீடியோ போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் ஃபோன்பே வாங்கணுன்னாலும் சரி, இல்லைனா வந்து Paytmல வாங்கினாலும் சரி, GPayல வாங்கினாலும் சரி, நம்மளோட இந்த கோல்டுன்னு ஒரு பிளேலிஸ்ட்டே இருக்குது, அதை கொடுக்குறேன். ஸோ அதில் வந்து மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா கோல்டை பற்றின நிறையா டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ அந்த பிளேலிஸ்ட்டில் இருக்க வீடியோஸை போய் பாருங்கள் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு எதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, நிச்சயமாக ஆன்சர் பண்ணுறோம். பை.